பிசாண்டி வாங்க பிசாண்டி. ஆமா நாங்க வரும்போதே வேன்ல வந்துட்டீல, இப்ப எங்க போயிட்டு வரீங்க பிசாண்டி? ஏன் மகள கூட்டிட்டு வரேன் வானரி. மகள இந்த கருவாடு எங்க போயிட்டு வரா? இப்பதான் என் மக வீட்ல இருந்தே வாரா. என்னது வீட்ல இருந்து வராளா? நீங்க அப்பவே எங்க கூட வந்துட்டீல பிசாண்டி. இந்த கருவாட்டுக்கு மட்டும் என்ன தனி வலி? வானரி என் மக குளிக்க நேரா அவன் சொன்ன வானரி. அதனால அதான் நாங்க முதல்ல வேன்ல வந்துட்டு வந்த வேனே திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு அனுப்பி விட்டேன். என்னது வேன மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்புறியா மோ கருவாட்டுக்காக? ஆமா வானரி, வயசு பிள்ளை எப்படி தனியா வர வைக்க முடியும்? அதான் வேன்ல பாதுகாப்பா வரட்டுமேனு ரிட்டர்ன் அனுப்பி விட்டேன். அப்படியே அதுல சாவி பிள்ளைய சீல்பாவிய சேர்த்து வர சொல்லிட்டேன். பாவம் வண்டி பிடிக்க வேண்டியிருக்கு, ரூபாய் இல்லன்னாவே. அதனாலதான் என் மக கூட அவியலைய சேர்த்து வர சொல்லிட்டேன் வானரி. வண்டியில இருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்காவே. நாங்க தான் வந்துட்டோம்ல, இனி அவியல வரவே இருங்க. வரவே பாவே, நல்ல கொண்டைதான் அறுக்க போற பாத்துட்டே இரு. நானே எவளையும் கூட்டிட்டு வரக்கூடாது, அவியவிய இஷ்டம் கல்யாணத்துக்கு வரதுன்னு நினைச்சிட்டு ஒன்னே மட்டும் கூட்டிட்டு வந்தேன். அதுவா எங்க அம்மா சம்மந்தியை கூப்பிடுன்னு சொன்னனால நீ என்னடான்னா அந்த வண்டியை ரிட்டர்ன் அனுப்புனீங்க. பேதி இருப்பா மீன்காரி, இந்த கருவாட்டை கூடக்கு தனி வேணும். இவன் என்ன கல்யாணம் பண்ணா தனியா கார் விட்டு அழைக்கிறதுக்கு? இல்ல இந்த சிலுப்பா மாவ தான் கல்யாணம் பண்ணா. இவளுக்கெல்லாம் தனி வேணும் போகுது. வானரி வந்தாச்சு சேர்ந்தாச்சு விடுங்களா. இதவே பெரிய விஷயமா பேசிக்கிட்டு ரூபாய் யார் கொடுத்தது மீன்காரி? ஏ கருவாடு, உன் ஆத்தாக்காரி வரும்போது உன்னால வர முடியாதா? அந்த மூஞ்சில அப்படி என்ன இருக்குன்னு ஒரு மணி நேரம் குளிக்க வேண்டி கிடக்கு. குழம்பு சட்டிக்குள்ள நீந்த வேண்டிய நீ தண்ணிக்குள்ள நீந்திட்டு கிடந்தா போல. ஒருத்தியால தான் தண்ணி தொட்டியில உள்ள தண்ணி பூரா காலியாகி தொலைக்குது. குளிப்பான் குளிப்பு, பயண குளிப்பு, ஒரே பயண குளிப்பு. நான் உள்ள போறேன். ஏ மீன்காரி, உன் மோளுக்கு என்ன ரொம்ப தான் சாலிச்சுக்கிட்டு போறா? பண்ணு கொண்ட பாரந்தர சொல்லி வை வட்ட. வானரி பாவம் வானரி என் பிள்ளை 2 நாளா ஒரே காய்ச்சல். சோறு தண்ணி ஒழுங்கா திக்காம பட்டினி கடந்துட்டு கிடக்கா. சரி கல்யாணத்துக்கு வந்தாவது நாள்வாய் சோத்து திம்பாலேன்னு கூட்டிட்டு வந்தேன். காய்ச்சல் அந்த கருவாட்டை ஆஸ்பத்திரியில தூக்கிட்டு போற வேண்டியதானே? சோறு திங்கக்கு மண்டபத்தை கூட்டு வந்தா என்ன அர்த்தம்? காய்ச்சல்ல சோறு திங்க மடக்கலாம், இல்ல கல்யாணம் முடியலையே கவலையில சோறு திங்க மடக்கலாம். வானரி பாவம் வானரி, அந்த பிள்ளையே பிடிச்சி சும்மா நொய்யிங்காதங்க. பின்னாடி வாரவியல வாரவேர்க்க உள்ள போறேன். ஏ அம்மா, இந்த மீன்காரி தொலை தாங்க முடியல. எல்லாம் எங்க அம்மையை சொல்லணும். அவதான் எப்ப பார்த்தாலும் சம்மந்தின்னு கூட்டி வச்சு கும்மி அடிச்சு தெரியா. அதனால தான் இந்த மீன்காரி ரொம்ப ஆட்டம் போட்டு தெரியா. அவ மோ கருவாடு அதுக்கு மேல நீந்திக்கிட்டு தெரியா. என் தம்பிக்கு கல்யாணம் முடியட்டும், எல்லாரும் கொண்டையில சேர்த்து வச்சு அறுத்துப்படி. குண்டு பண்ண வச்சிருக்கேன் பேட்டி, குண்டு பண்ண வச்சிருக்கேன். பேதி எடுத்து என்ன குடுமிக்கு? இவளெல்லாம் வரவேற்கணுங்கிறது என் தலையெழுத்து. கண்ணி பேட்டி வச்சிருக்கேன், அத அவ கண்ணுக்குள்ள வச்சிருக்கேன். விட்டுச்சா வெடிச்சு விடும், தூங்குனா அடிச்சு விடும். குண்டு பண்ண வச்சிருக்கேன் பேட்டி, குண்டு பண்ண வச்சிருக்கேன். அப்படியே உங்க 2 பேரும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன். ஏன் சரோஜாக்கு அப்படி சொல்றியே? நாங்களே இப்பதான் வாரோம். நீ வந்தது தப்புல சிலுப்பா, இந்த மாதிரி ஒரு ஜந்துவை கூட்டிட்டு வர பத்தியா? இதுதான் நீ செஞ்ச பெரிய தப்பு. இக்கா ஜந்து இல்லக்கா, என் மகதான். வேற ட்ரெஸ் போட்ட உடனே உங்களுக்கு அடையாளம் தெரியலையோ? அம்மா, இதுக்கு நீ பிஞ்ச செருப்பு எடுத்து நீ நாளை அடி அடிச்சிருக்கலாம். அடிச்சிருச்சுலப்பா, அப்பயா திருந்துதான் பாப்போம். செருப்பு இல்லைன்னா சொல்லு, என் செருப்பு நல்லா தான் இருக்கு, அதனால பிச்சு தரேன் உனக்காக. உட்டா அடிச்சே தருவியே நீங்க. அடிச்சிருக்கதான் செய்யணும். என்ன செய்ய, கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன்னு அமைதியா நின்னுட்டு இருக்கேன். ஏ குடுமி, உன்னால வண்டி பிடிச்சிட்டு வர முடியாதா? மீன்காரிட்ட வண்டி பிடிச்சு விடுன்னு சொன்னியாம அப்படியே? அந்த சிசாண்டி தான் கருவாட்டுக்காக வண்டி அனுப்புறேன்னு சொன்னாங்க. அதான் வண்டி சீட்டுல சும்மா தான போதுன்னு நானே எங்க அம்மையும் ஏறி வந்தோம். அப்படி பார்க்க போனா உங்களுக்கு நாங்க நல்லதான் செஞ்சிருக்கோம். வேறு வண்டியை அனுப்புறதை விட நாங்க 3 பேர் அதுல வந்திருக்கோம்னு நினைச்சு பெருமைப்படுங்க. ஆமா, இந்த குடுமி கும்மி அடிச்சிட்டு வந்தேன்னு நினைச்சு நான் பெருமைப்படுறேன். எனக்கு என் தம்பி கல்யாணத்துக்கு வேறு வண்டியை ஊர் வரைக்கும் அனுப்பி கூடியதுக்கு வேண்டுதல். அதனால நீங்க எல்லாரும் வந்து உங்க சேவையும் கடமையும் ஆத்திட்டு போயிட்டிய. அந்த கருவாட்டுக்கு மட்டும் தனியா வண்டி அனுப்பிருக்கீங்களா?
உன் குடுமையில நான் குண்ட வச்சு விடுவேன். பாட்டு பாடியா பாட்டு, குண்டு வச்சிருக்கேன், வெடி வச்சிருக்கேன், குட்டி சாத்தான் வச்சிருக்கேன். நீ வாங்க வாங்க ரோசப்புக்க வாங்க. குழந்தை வா குழந்தை. ஆமா உன் குழந்தைங்க. ஓனர் ஒரே தூரெல்லாம் தூரிட்டு கிடக்கு, இல்லைன்னா ஒரே பனியா பெஞ்சிட்டு கிடக்கு. என் பிள்ளை பச்சை பிள்ளை அதை எப்படி வெளியே தூக்கிட்டு வர முடியும்? அதான் தூக்கிட்டு வர முடியல ஓனர். ரிசப்ஷனுக்கு வராம இருக்க முடியாது, உங்களை பார்க்காம இருக்க முடியாது. அதுவும் உங்க தம்பி சேகருக்கு ஒரு வாழ்த்து சொல்லாம இருக்க முடியாது. அதான் பல விஷயங்களை மனசுல வச்சுட்டு என் பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துட்டேன் ஓனர். வீட்டுல யார் பாத்துக்கிறியா? அதான் நம்ம பச்சைக்கிளி இருக்காளே ஓனர், அவ பாத்துக்கிட்டோம் ஓனர். நான் ஒரு 2 மணி நேரத்துல ஓடிடுவேன். காலையில கல்யாணத்துக்கு என் புருஷன், பிள்ளை, எங்க அப்பா, பச்சைக்கிளி எல்லாரும் மொத்தமா சேர்ந்து தான் பறந்து வருவோம். சரி சரி எல்லாரும் ஒண்ணா பறந்து வந்துருங்க. ரோசப்புக்கா நீங்களும் தனியா வந்தீங்களோ? சேக்கன்னு வரலையோ? அது வந்து சரோஜா ராத்திரி வரேன்டான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். குழந்தை வாரேன்னா சரி அவிய 2 பேரும் படிச்சுட்டு இருக்கதான் வீட்டுல இருந்து படிங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் தலை காட்டிட்டு போலாமேன்னு வந்தேன். ஓக தலையை காட்டுறதுக்காக தான் தலையில கற்படிச்சுட்டு வந்தீங்களோ? இல்ல சரோஜா, எங்க பூ மாதிரி இருக்கா பத்தியா, அவதான் ஃபங்க்ஷனுக்கு போறியம்மா கற்படிச்சுட்டு போ செம்மட்டியா இருக்கேன்னா அதான் அடிச்சுட்டு வந்தேன். நாளைக்கு காலையிலயும் வர வேண்டி இருக்குல்ல. சரிக்கா சரி, நான் குறைச்சல நல்லா இருக்கு. ஓனர் நீங்க சூப்பரா இருக்கீங்க ஓனர், உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் பூ. ஓனர் உங்க தம்பி கல்யாணம் ஆக போகுது. ஆமா. இந்த கல்யாணத்தை முன்னிட்டு வாடகை கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ண கூடாதா? அப்படியா? சரி சரி. உனக்கு கல்யாணம் வந்துச்சா வாடகை கொஞ்சம் அதிகப்படுத்தி தரக்கூடாதா? என் வீட்டுல வந்து பாரு பிள்ளை பிறந்திருக்க, அதுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி தரக்கூடாதா? ஓனர் என்ன ஓனர் இதெல்லாம்? பேர் இருப்பா, நான் மட்டும் டிஸ்கவுண்ட் பண்ணா டிஸ்கவுண்ட், நீங்க மட்டும் கொஞ்சம் கூட கூட்டி தந்துட மாட்டீங்க. உனக்கு ஒரு நேயம் எனக்கு ஒரு நேயம். இல்ல ஓனர், நீங்க என்னதான் இருந்தாலும் ஓனர்ல. ஓனர் தான், நாங்களும் அந்த வருமானத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு வயித்துல ஈர துணி கட்டிட்டு கிடக்க முடியாது. சரி ஓனர், உங்ககிட்ட பேசி மீள முடியுமா? உள்ள போச்சலுங்க ஓனர், ஓடிடி. ஏன் சொன்னதும் போவிய சொல்லையில வாசல்ல உட்கார்ந்துருவியோ? இல்ல ஓனர், நீங்க பாம்போல வரவேற்கக்காக வாசல்ல நிக்கிறீங்களா? என்னமோ நான் வாசல்ல வந்து பிச்சை எடுத்து நிக்க மாதிரியே சொல்லியா? இல்ல ஓனர், நீங்களும் சந்தோஷமா வாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் சந்தோஷமா உள்ள ஓடிடுவோம். வாங்க உள்ள போவாங்க. சரிங்க ஓனர். ராசபுக்கா உள்ள போவாங்கக்கா. சரி சரோஜா. வாங்க வாங்க வாங்க. சரோஜாக்கா என்னது இது? சரோஜாக்காங்குது. செல்லுமா நீயா? ஆமாக்கா நான் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ரிசப்ஷன் தானே, அதான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்தேன்க்கா. அடையாளமே தெரியலையோ? அழகா இருக்கேனாக்கா? செல்லம்மா தூரத்துல பார்க்கும்போது சின்ன பிள்ளை மாதிரி தெரிஞ்சிச்சு, அதான் யாருன்னு கேட்டுட்டேன். நீதானா? அழகா இருக்கு. தேங்க்ஸ்க்கா. நாளைக்கு கல்யாணத்துக்கு சேலை தாங்க கட்டிட்டு வருவேன். சரி செல்லம்மா சரி. இந்த Dress என் புருஷன் ஃபாரினுக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தாருக்கா. ஓ அப்படியே, சரி சரி. நல்ல சேலை கிடைக்கலையாமோ? ஏக்கா நம்ம ஊர்ல தாங்க இந்த சேலை சட்டை பாவாடெல்லாம், ஃபாரின்லலாம் இந்த மாதிரி தாங்க போடுவாங்க. அதுலயே நான் ஒரு கவுன் ஒன்று போடுவேன் பாருங்க, அந்த மாதிரி ட்ரெஸ் தாங்க எல்லாருமே லைக் பண்ணி போடுவாங்கக்கா. ஓ அப்படியே, சரி சரி. நம்ம ஊர்ல அந்த கறி துணிக்கு தான் போடுவோம். ஏக்கா இல்ல செல்லம்மா, எங்க பிங்கி பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் பழசான உடனே கறி துணிக்கு தான் கிழிச்சு போடுவேன், அதைத்தான் சொன்னேன். ஓ அப்படியாக்கா, அங்க எல்லாருமே இப்படிதான்க்கா ட்ரெஸ் பண்ணுவாங்க. இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் அங்கெல்லாம் எல்லாரும் கௌரவமா பாப்பாங்க. அப்படியே செல்லம்மா. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி சேலை கட்டி நகை நட்டு போட்டாதான் அழகா இருக்கும். கல்யாணம் பத்தி அதுக்கெல்லாம் அப்படிதான் வரணும். ஏக்கா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்படி வந்துருவேன்க்கா. இன்னைக்கு கொஞ்சம் மாடலா வந்தாதான் நல்லா இருக்கும். நம்ம ஊர்லயும் ட்ரெண்ட் எல்லாம் மாறும்க்கா, நீங்க கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருங்களேன். சரி செல்லம்மா உள்ள போ. ஏக்கா மீன்காரக்கா சில்பாலாம் வந்துட்டாவளா? வந்துட்டாவ செல்லம்மா, எல்லாரும் உள்ளதான் போயிருக்காவ, நீனும் போ. சரிக்கா. என்ன செல்லம்மா இந்த மீன்காரியை கேட்டு போறா? ஏதோ இந்த கல்யாணத்துல ஏழ்ரை இழுக்காம இருந்தா சரி. நிச்சயம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு. கல்யாணத்துல எதுவும் நடக்காம இருந்தா சரி. எதுக்கும் நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். அன்று வந்தது அதே நிலா சச்சச்சா, இன்று வந்தது மிதே நிலா சச்சச்சா, என்றும் உள்ளது ஒரே நிலா சச்சச்சா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. நிலா கலாலாம் இருக்கட்டும், வாங்க வாங்க வணக்கம். இது கல்யாண மண்டபம், பாடி பிச்சை எடுக்க தேவை கிடையாது. உள்ள போனா சோறு கிடைக்க மாட்டேன். ஓனர் மானத்துல இருக்க நிலாவை பார்த்திருக்கேன், ஆனா இன்னைக்கு மண்டபத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நிலா மட்டும் தனியா நிக்குது ஓனர். அதான் பார்த்த உடனே பாட்டு வந்துருச்சு. பேர் எடுக்க மாட்டேன், எப்பவுமே ஒரே நிலா தான். ஆனா உனக்கு நிலாவை பார்த்தாலும் பார்க்காட்டியும் பாட்டு வந்துருது. இது ஒரு வியாதின்னு நினைக்க முதல்ல ஆஸ்பத்திரியில போய் பாரு. ஓனர் இந்த வியாதியை சரிப்படுத்திடலாமா? நான் என்ன டாக்டரா சரிப்படுத்ததுக்கு? ஆஸ்பத்திரியில போய் டாக்டரை பாரு தெரியும். ஓனர்
போட்டு அடிச்சா. அத கூட நான் யார்கிட்டயுமே சொல்லவே இல்லையே. ஆமாக்கா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான். என் மக உங்களை அடிச்சதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாக்கா. ஆண்டி கல்யாணத்துக்கு வருவாங்க, கூட்டிட்டு வாமா, உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னேன். வரியலக்கா, ரூம்ல தான் இருக்கா, போய் பார்த்துட்டு வருவோம். இருக்கட்டும் ஆனந்தி, பேர பாத்துக்கிடியே. வாங்கிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் போன் மேல போன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னதுக்கா, எது சந்தேகம் வந்துருச்சோ மாப்பிள்ளை வீட்டுக்காரவியலுக்கு? சீச்சி, நான் இருக்க வரைக்கும் எந்த சந்தேகமும் வராது, அதெல்லாம் நான் பாத்துக்கிடியே. நான் அதை சொல்லல ஆனந்தி, 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருந்தேன்ல, அதான் எப்பதான்னு கேட்கதான் போன் அடிச்சேன். எடுத்துட்டு வந்திருக்கியா, இப்பயே தந்துடுறியா? ஏக்கா, இப்பயே வா. ஆமா, நாளைக்கு முடிச்சா கல்யாணம் நடக்க போகுது, அதான் கேட்டேன். ஏக்கா, கல்யாணம் முடியட்டும், காண பிறகு தாரேன். இங்க வச்சு கொடுத்தா யாருக்காவது ஏதாவது டவுட் வந்துடக்கூடாதுல்ல. இங்க வச்சு ஏன் தர, ரூம் தான் இருக்குல்ல, அங்க வச்சு தா. நான் பத்திரமா எடுத்துட்டு போய் என் பேக்ல வச்சிடுறே. சரிக்கா, என் மகளுக்கு முதல்ல கல்யாணம் முடியட்டும். ஆனந்தி, காலையில விடிஞ்சா உன் மக காலத்துல தாலி ஏற போகுது. இப்பயே 1 லட்சத்தை தந்துட்டா என்ன, பிறகு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுவிய. டக்கு புக்குன்னு சாப்பிட்டோமா கிளம்புறோமா வீட்டுக்கு ஓடணுமான்னு இருப்பிய. அதான் இப்ப கொஞ்சம் பிரியாதானே இருக்காதான் கேக்கேன். தந்துட்டா நான் கொண்டு போய் பேக்ல வச்சிருவேன்ல. ஏக்கா, நான் என் புருஷன்ட்ட சொன்னேக்கா, அபியா மக காலத்துல தாலி ஏறாம ரூபாலாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு.